தவக்காலம் 26வது நாள். என் அன்பு தோழமை உறவுகளே, தவக்காலத்துடைய 26வது நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நேர்மையான உள்ளத்தோடு வாழ வேண்டும். நேர்மையான உள்ளம் என்பது கள்ளம் கபடமற்ற, பிறரை காயப்படுத்தாத, பிறருடைய உணர்வுகளை மதிப்பு கொடுக்கின்ற, பிறருடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு துன்புறுத்தலையும் ஏற்படுத்தாத, பிறருடைய வாழ்க்கையை மதித்து வாழ்கின்ற செயல்தான் நேர்மையான உள்ளம். எனவே இன்றைய நாளில் புனித சூசையப்பரை போல நேர்மையான உள்ளத்தோடு நாம் வாழ வேண்டும். இரண்டாவதாக நாம் எதை தவிர்க்க வேண்டும் என்றால், தவறான முடிவுகளை எடுப்பதை நாம் தவிர்க்க வேண்டும். முடிவுகள் தான் ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. அவருடைய எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டுமென்றால், அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் சிறந்த சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். தவறான முடிவுகளை எடுக்கின்ற பொழுது அவருடைய எதிர்காலத்திலேயே அந்த வாழ்க்கையானது ஒரு அழிவு நிலைக்கு செல்லப்படுகின்றது. எனவே இந்த ஒரு முடிவுகளை எடுக்கின்ற பொழுது நாம் கடவுளிடம் மன்றாட வேண்டும், கடவுளிடம் கலந்து பேச வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி அந்த முடிவுகளை எடுக்கின்ற பொழுது நம்முடைய முடிவுகள் சரியான முடிவுகளாக இருக்கின்றன, தவறான முடிவுகளை தவிர்க்கின்றோம். எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளில் தவக்காலத்துடைய 26வது நாளில் நாம் செய்ய வேண்டியது நேர்மையான உள்ளத்தோடு வாழ வேண்டும். எதை தவிர்க்க வேண்டும் என்றால், தவறான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். எனவே இந்த வரத்திற்காக இன்றைய நாளை தொடர்ந்து மன்றாடுவோம். புனித சூசையப்பர் நம் அனைவரையும் வழி நடத்தி காப்பாராக. ஆமென்.